எப்போவுமே பசிச்சுட்டே இருக்கா? ஸ்நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? சாப்பிட்ட 1 ஹவரில் திரும்பி பசிக்கிற மாதிரியே இருக்கா? ப்ராப்ளம் இஸ் எம்ப்டி கேலரிஸ். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ப்ரோட்டீன், ஃபைபர், காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் இதெல்லாம் கம்மியாக இருந்தால் பொதுவாகவே ப்ராப்ளம் தான். ஸோ எப்போதுமே மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா கூட ஸ்நாக் அப்படிங்கிறது சம்திங் சில பேருக்கு ஹேபிட்டாகவே கூட இருக்குது. ஸ்நாக் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே திருப்பியும் பசிக்கிற மாதிரி இருக்கும். திரும்பியும் அவங்க ஒரு ஸ்நாக்குக்கு போய் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். இதுதான் உங்களோட கேலரிஸை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரீசன். ஸோ ஸ்நாக்கை சூஸ் பண்ணும்போது வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த ஸ்நாக்கில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ரோட்டீன், செகண்ட் ஃபைபர். இந்த ரெண்டுமே ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்நாக்குக்கு அட்வான்டேஜு. ஏன்னா ஸ்நாக் இஸ் சம்திங் இஸ் லைக் ஒன் மோர் மீல் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப நேரம் அந்த ஸ்நாக் உங்களை ஃபுல்லாக வச்சுருக்கணும், உங்கள் சுகர் லெவலை ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். சூஸ் யுவர் ஸ்நாக் வைஸ்லி. நிறையா ஸ்நாக் பண்ணாதீங்க. பண்ணாலும் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்நாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.